அப்பா என்ன வெயில் என்ன வெயில் இருக்கிறது ஒரு தலை அதுவும் வெடிச்சு போயிடும் போல இருக்குது. என்ன சார் கையில கொடையை வச்சுக்கிட்டு வெயிலுக்கு பயப்படுறீங்களா? அப்படி நீங்க ஒண்ணும் சார் கொடை ஓட்ட மறுபடி கையில வச்சு இருக்கிறாரு. நீ வேற கேலி பண்ணுவீங்க. சும்மா தொட்டி உனக்கு உடம்பு எப்படி இருக்கு? என்ன இது ஓட்ட உடனே உனக்கு தெரியுமா? எதை போன மாசம் புயல் அடிச்சது எழுத்து பிடிச்சா ஒரு தம்பி உடஞ்சு போச்சு. போனா போது வேற போட்டுக்கிறேன். பாப்பா எங்க போனாலும் வந்து சேருங்கிற வடிவேலுக்கு ரிக்ஷா ரிக்ஷா நிறுத்து நிறுத்து நிறுத்து. ஐயாவே எங்க போகணும்? காந்தி நகரம் போகணும். போ இதான் என் வீடு. உள்ளதோ தமிழ் நம்ம வண்டி கேட்டுக்குள்ள நுழையாது. நீங்க எங்கேயோ இறங்கிட்டீங்க. இவ்வளவு பேட்டை கட்டி வச்சுட்டு உள்ள போகலாம். போடா போடா போறியா பாரு போடா போடாதாமே. இப்போ பாப்பா வண்டி உள்ள வந்து குதிரை வாங்கிட்டு போ. மறந்துட்டியா? வேணா புதுசா இருப்பானா? பெரிய வண்டி நம்ம பெரிய வண்டி இருக்குமா? நம்ம பெரிய வண்டி இருக்குமா? அட புதுசா ஏன்னா நீ அரிசா வண்டி எடுத்துட்டு வந்த. ஏன்டா ஓலை இப்படி போச்சுது? ஓஹோ அதான் கேட்டுக்குள்ளார வண்டி வராதுங்களா? நான் கபத்துக்கிறேன். கலாநாயகி முடியாதீங்க. சீக்கிரம் முடியா இங்க யாரு வந்துருக்கான்னு பாத்தியா? என்னடா போலாம் இதெல்லாம் தூர எரிஞ்சிட்டு உள்ள வாடா. ஐயோ பாத்துட்டு நிக்கிறீங்களே உங்க மரத்துல இருமா கண்ணா கோடி வாடா கண்ணு உள்ள வாடா. இன்னும் ரொம்ப ரான்ஸ் பண்ற பட்டைய காட்டி போல போ. வாடா கண்ணு உனக்காக வர்றமா நானு. அப்புறம் எனக்கா கொஞ்சம் சாப்பிடுங்களேன். என்ன சூறாய்ச்சி பண்ணிக்கலாம். வண்டி நல்லா இருக்குது. எவனா ஒருத்தனை பிடிச்சி இந்த வாடகை தூக்கி போட்டு சரியா என்கிட்ட கணக்கு காசு கொடுக்குது. வாடகை சொல்ல வேண்டாம். நீங்க தான் அடிக்கடி வெளியே தர உபரி இல்ல. அப்ப இழுத்துட்டு போறாங்கம்மா. அப்ப நான் இழுத்துட்டு போறேன். நீங்க இதுல உட்கார்ந்துட்டு வாங்க. என் கருத நீ மொத்தமா பேசுற. என் வீட்டு தண்ணியை குடிச்சிட்டு இங்க இருக்கிற செதான் தலையாட்டுகிற ஆட்டு கவனிக்கிறவங்களை என்ன வாங்க. என்னை திருமணம் செய்துகொள்ள மகப்ப ஒரு நாளும் சம்மதிக்கவே மாட்டான். அப்படி சொல்லாத முத்து. நானும் வேலாயுதமும் சேர்ந்து செஞ்ச முடிவுதான் இது. நீங்கள் முடிவு செய்தால் போதுமா? மன வாழ்க்கை நடத்தப் போகும் மனோரமாவின் எண்ணத்தை நீங்கள் புரிந்திருந்தால் உங்கள் முடிவு தவறு என்று நீங்களே புரிந்து கொள்வீர்கள். அப்போ அந்த பொண்ணு சம்மதம் இல்லாமலா அவங்க அப்பா இதுக்கு சம்மதிச்சிருப்பாரு? அதான் அவரே வந்துட்டாரு. வாங்க வாங்க நீங்க பேசிக்கிட்டே இருங்க. நான் கொஞ்சம் சுக்கு கஷாயம் கொண்டு வர்றேன். என்ன முத்து, நாங்க உங்க கல்யாண விஷயமா முடிவு பண்ணிட்டோம். குப்சாமி எல்லாம் சொன்னாரா? உங்கள் முடிவு தவறுன்னு சொல்றியா? இல்ல, தவறு என்னுடையது. நீங்கள் அன்பு கொண்டிருக்கும் இந்த ரிக்ஷாக்காரன் முத்து ஒரு ஏழை குடும்பத்தில் பிறந்தவன் அல்ல. என்ன இதுவரை அனாதை என்று சொல்லிக் கொண்டிருந்த எனக்கு அப்பா அம்மா இன்னும் உயிரோடு தான் இருக்கிறார்கள். நான் படித்தவன், பட்டம் பெற்றவன், செல்வந்தரின் மகன். முத்து என்ற பெயரோடு உலவிக் கொண்டிருக்கும் என் சொந்த பெயர் கருணாகரன். கருணாகரன் ஆத்திரப்படாதீர்கள். என் கதையை கேட்டு பிறகு தண்டனை கொடுங்கள். மனப்பூர்வமாக ஏற்றுக்கொள்கிறேன். நான் சொல்வதை கேளுங்கள். இனிமே நான் உங்ககிட்ட என்ன கேட்கிறேன்? ஏழு மாதிரி வேஷம் போட்டு எங்களை எல்லாம் பைத்தியக்காரங்களாக்குறது போதான். என் ஆசையெல்லாம் ஒரு நொடியில தவிடுபடியாக்கிட்டேன். ஐயா, செல்வந்தர் வீட்டிலே பிறந்து விட்டேன் என்பதற்காக என்னை வெறுப்பது நியாயமா? நான் மாளிகையிலே பிறந்தேன். ஆனால் வீதியோரத்திலே விழா எலும்பு தெரிய வேதனையோடு வயிறு வளர்க்கும் பாமரர்களின் நிலையை உணர்ந்து என் சகல சுகபோகங்களையும் பிறந்தேன்.
தண்ணீரிலே குளிக்க விரும்பவில்லை. ஏழையிடும் கண்ணீருக்கு அணை போட வழி என்னவென்று தேடி அலைந்து கொண்டிருந்தேன். பணம் படைத்தவர்கள் எல்லாம் பாவிகள் என்றுதானே நீங்கள் நினைத்துக் கொண்டிருக்கிறீர்கள்? அப்படி என்றால் இரும்பு மனம் கொண்டவர்கள் மத்தியில் இரக்க மனம் கொண்டவர்கள் இல்லை என்று நீங்கள் நினைத்துக் கொண்டிருந்தால் நான் சொல்லும் வார்த்தைகளுக்கு உங்களிடம் நியாயம் பிறக்கவே பிறக்காது. அப்படின்னா நீ பணக்காரனா பிறந்து அதை மறைச்சு வச்சு எங்களோட பழகினது தவறு இல்லையா? அதற்காக உங்களிடம் மன்றாடி மன்னிப்பு கேட்டுக் கொள்கிறேன். நான் பணக்காரன் என்று உங்களுக்கு தெரிந்திருந்தால் நீங்கள் எல்லாம் இத்தனை அன்போடு என்னுடன் பழகியிருக்க மாட்டீர்கள். இப்போதும் நான் மாளிகை வாசத்தை விரும்பவில்லை. மண்குடிசையிலே வாழும் ஆயிரம் ஆயிரம் மக்களுக்கு தொண்டு செய்து காலம் கழிக்கப் போகிறேன். மாளிகை கருணாகரன் மறைந்து விட்டான். ரிக்ஷா முத்து உதயமாகிவிட்டான். இனி வறுமையிலே வாடும் மக்கள் தான் என் பெற்றோர். பாட்டாளி உலகமே நான் காணும் இன்ப உலகம். நல்லவர்கள் தான் நான் வணங்கும் தெய்வம். என்னை மன்னித்து விடுங்கள், நான் வருகிறேன். இல்லை முத்து, பணக்காரங்க எல்லாரும் பாவிங்கன்னு நான் வைராக்கியமா இருந்தேன். ஆனா அதுல உன்னை போல நல்லவங்களும் இருக்காங்கன்னு நிரூபிச்சுட்டேன். நீ போகக்கூடாது. ஏழைங்க கண்ணீரை துடைக்க உன்னை போல நல்ல மனசு படைச்சவங்க தான்ப்பா நாட்டுக்கு வேணும். கடைசியா உன்னை கேட்கிறேன், என்னோட மக மனோரமாவை நீ கல்யாணம் செஞ்சுக்கிறேன்னு ஒரு வார்த்தை சொல்லு மட்டும். நீங்க என்னங்க இத போய் முத்துக்கிட்ட கேக்குறீங்க? சிரிக்கிறதுல இருந்தே சரின்னு தெரிஞ்சுக்க வேணாம். இனிமே கல்யாணத்துக்கு நாள் வைக்க வேண்டியதுதான். இந்தாங்க. உனக்கு ஒரு சந்தோஷ சமாச்சாரம் சொல்ல போறேன். என்னப்பா அது? இனிமே நம்ம கஷ்டமெல்லாம் தீர்ந்தது. நீ வேலைக்கும் போக வேண்டியதில்லை. உனக்கு கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ணிட்டு வந்துட்டேன். கல்யாணமா? ஆமா. வேண்டாம். என்ன மாதிரி உனக்கு புருஷனா வரப்போறது நம்ம ரிக்ஷாக்கார முத்துதான். முத்தா? அவன் எல்லா வகையும் நல்லவன்னு நினைச்சுதான் இந்த ஏற்பாடு பண்ணிட்டு வந்திருக்கேன். நான் வெளியில போயிட்டு வந்து அப்புறம் விவரமா சொல்றேன். நீ சந்தோஷமா இருக்கு. நீ சந்தோஷமா இருந்தா வர. முத்து பணக்காரன்னு அப்பாவுக்கு தெரிஞ்சா இந்த கல்யாணம் நடக்கவா போகுது? தோடுடைய செவி என் விடையேறிய தூவன் மதிசூடி தோடுடைய செவியன். என்னடா இப்படி கொண்டாந்து இருக்கிற? பூஜைக்கு போடா அயோக்கியா பயல. இனிமே நான் பூஜைக்குன்னு கேட்டேன், இப்படி கொண்டாந்து கொடுக்கப்படாது. சரி, கொஞ்சோண்டு பூ, ஒரு வெத்தலை, ஒரு பாக்கு. சரி, இந்தா இதெல்லாம் கொண்டு போய் வச்சிருந்தா அப்புறம் நான் கேட்கும் போது கொடு. ஒரு படம். எங்க இருந்து ஓடுற மணிய தொலைக்கிட்டு வரலான்னு ஓகே பயல. உனக்கு நான் தேஞ்சு போவாது, தொலைக்கப்படாது. என் உத்தரவு இல்லாம பூஜாரையில இருந்து ஒண்ணும் எடுக்கப்படாது. கண்ணமுடி சாமி கும்பிடுங்க. இந்த முடிய நாளைக்கு பூஜை பண்ண போது. சரி. ஐயா அப்பனே, மணியடி 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 மணியடி. என்ன சிரிப்பு? என்னடா சிரிப்பு? திடீர்னு சூடா போட மாட்டேங்குது, அதுக்கு அணைச்சு வச்சேன். அப்பனே பரமசிவம், அநேக நாளா இந்த பக்தன் உன்னை கும்பிட்டுக்கிட்டு வர்றேனே, இந்த இரும்ப தங்கமாக்குற ரகசியத்தை எனக்கு சொல்லிக் கொடுக்கப்படாதா? எனக்கு பிறகு உன்னை கும்பிட ஆரம்பிச்சவன்னா எப்படியோ எப்படியோ ஆயிட்டானே. நான் இரும்பும் கையுமா தானே இருக்கிறேன் கடவுளே. யாரவன் ஆபத்துன்னு சொன்னவன்? நான் தான் சொன்ன ஆபத்து. கோவிந்தா, இங்க எங்கடா வந்து? நம்ம ரெண்டு பேரும் இவ்வளவு நாளும் தனித்தனியா இருந்தோம் இல்ல, இப்ப ஒன்னா சேர்ந்து போற காலம் வந்திருக்கு. அப்படியா? ஆமா. வரவேற்போம். வரவேற்க வேண்டியதுதான். ஆனா நம்ம ரெண்டு பேரு கையையும் ஒரே காப்புல மாட்டி ஊர்வலம் கொண்டு போக போறாங்கப்பா. யாராவன் அந்த பெரிய மனுஷன் நம்மள ஊர்வலம் அழைச்சிட்டு போறவன்? என்னப்பா விளையாடுற? அந்த வேலாயுதம் இந்த ஊர்ல தான் இருக்கான். வேலாயுதம் இந்த ஊர்ல இருக்கான். அது மட்டுமா, உன் மகன் இருக்கான அந்த ரிச்சாக்கார போய, அவனுக்கும் வேலாயுத மகனுக்கும் கல்யாணம் நடக்க போகுதுப்பா. போச்சா போச்சா.
அச்சோ, என் மகனுக்கு அவன் மகளுக்கும் கல்யாணமா? ஆமா. ஏண்டா கல்யாணம் நடந்து போச்சுன்னா ரகசியம் எல்லாம் வெளியில வந்துருவாடா? கண்டிப்பா. நம்ம மனுஷனா வாழ முடியாதா? முடியாது. நான் என்ன பண்ணுவேன்? கோவிந்தா, இதுக்கு ஒரு யோசனை சொல்லுடா. ஆரம்பத்துல இருந்து உன் யோசனை படிதான்டா நான் நடந்திருக்கேன். சொல்லுடா ஏதாவது ஒண்ணு சீக்கிரம் சொல்றா. இதே போல செய்ய. சரி, மாடி கடங்களை வச்சுக்கோ. நான் முடிச்சிடுறேன், நீ கவலைப்படாத. சரி, சத்தம் போடா போடா. சரி, நான் முடிச்சேன். கடவுளே, எப்பா நான் என்னடா பண்ணுவேன்? நான் எதா பண்ணுவேன்? என்னங்க இது? மாலை வாங்கிட்டு வரேன்னு போயிட்டு ஆளே மாறி வந்துட்டீங்களே. ஆமா, தாடி எங்க? தாடி பணால். இனிமே நம்மால இந்த உலகத்துக்கு நன்மையை தவிர தீமையே கிடையாது. அதாவது பழைய சைலக் செத்து போயிட்டு அது பழைய கம்பவுண்டர் ரோஜா. உன் பேரு என்னப்பா? கன்சன். உங்க பேரு? ரோசி. உங்க பேரு என்னம்மா? ரோசி. நீங்க இருவரும் தம்பதிகள் ஆவ மனப்பூர்வமா சம்மந்தம் தானே? சம்மதம். அப்ப இதுல கையெழுத்து போடும். உங்க வீட்டுக்கு தானே வரப்போறேன். இல்லை கண்ணு, நீங்க எல்லாம் எங்க வீட்டுக்கு தான் வரணும். வேலாயுதத்தை பாத்துட்டு போலான்னு வந்தேன். இந்த வீட்டுலதான் கல்யாணம்னு கேள்விப்பட்டேன். வணக்கம்மா. வேலாயுதம் எனக்கு ரொம்ப வேண்டியவன். அவனுக்கு இந்த கல்யாணத்துக்கு வெகுமதி கொடுத்துட்டு போலான்னு வந்தேன். அது நான் இப்பதானடா பையா முதல்ல வர்றேன். கொல்ல பக்கம் தெரு பக்கம் எனக்கு வழியே தெரியல. குழந்தை பாப்பா, இது யாரம்மா? ஓ, அண்ணியா? எனக்கு கொஞ்சம் தண்ணி கொண்டாரியாமா? ஓடு 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 ஓடு. அந்த தூக்கி வந்து
கல்யாணம் விடா இது வெறிச்சோடி இருக்குது. யாரையும் காணுமே, வேலாயுதத்தையும் காணும், மனோரமாவையும் காணும். முத்து ஒண்ணும் புரியலையே. சரி இப்படியே இரு, நான் பார்த்துட்டு வந்துடுறேன். முத்து யாரையுமே காணுமே. முத்து வேலாயுதத்தையும் காணும், மனோரமாவையும் காணும். மரியாதையா சொல்றேன், நீ உங்க அப்பா ஊரை விட்டு ஓடி போயிடணும். இல்ல தலை எடுத்துக்கிறியோ? ஆமா. யாரும் இல்லாத நேரம் பார்த்து ஒரு பெண்ணை பலவந்தமா தூக்கிட்டு வந்து மிரட்டி உனக்கு வெக்கமில்லை? அடச்சே, வாய மூடு. உன் உருட்டலுக்கு மிரட்டலுக்கு இந்த வடிவேல பயப்பட மாட்டான். அதேதான் நான் உனக்கு திருப்பி சொல்றேன். போது வாய மூடு. என் மகனை மயக்கி கல்யாணம் பண்ணிக்கிறது சரியா பண்றீங்க சதி. இவ்வளவு நாளா ரிக்ஷா இழுத்துக்கிட்டு இருந்தானே, அப்ப இந்த மரமண்டையில உறுத்தலையா? இப்போ மகன் ஜவார், என் மகனை நடுத்ததுல அலைய விடுவேன், கால் கையை உடச்சு வீட்டுல போட்டு வைப்பேன். அதை கேட்க நீ யாரு? கல்யாணம் செய்கிறது என் சொந்த விஷயம், அது கேட்க நீ யார்? யாரை கேட்டு இந்த கல்யாணத்துக்கு நீ சம்மதிச்ச? எங்க அப்பாவை கேட்டு. ஒப்பான்னு சொன்னா அவரை வார்த்தையை காப்பாற்றுறது என்னுடைய கடமை. உங்ககிட்ட எனக்கு என்ன அனாவசியமான பேச்சு? இந்த கல்யாணம் நடக்கப்படாதுன்னு நான் சொல்றேன். நடந்தே தீர்மானம் நான் சொல்றேன். நீ சொல்லிக்கிட்டே இரு, இப்ப என்ன நடக்குதுன்னு பாரு. வேலாயுதம் வீணா பிடிவாதம் பண்ணி உடம்ப புண்ணாக்கிட்டார். எதுடா பிடிவாதம்? உங்க தொல்லையே இல்லாம என் மகளை கஷ்டப்பட்டு வளர்த்த, அவளுக்கு ஒரு நல்ல காரியத்தை செய்து வச்சு பார்க்கலாம்னு பார்த்தா அது பிடிக்காம என்ன இப்படி கொண்டு வந்து கட்டி வச்சு பயமுறுத்துறீங்களே, இது பிடிவாதமா? வேற எதுடா பிடிவாதம்? சரிதான், நெருக்கு. மருமகன் ஆக்கிக்கலாம்னு மனசுல நினைச்சுக்கிட்டு இருக்கிறியே, அவன் யாரு தெரியுமா? அட பைத்தியக்காரா, அவன் என் மகன். நீ யார சொல்ற? உங்க ஒப்பனையா சொல்லுவேன். ரிக்ஷா வண்டி இழுக்கிறானே, அவன் என் மகன். முத்து ஓடுவனா? ஆமா. ஏன் முழிக்கிற? எதிரியோட மகன் கேட்டது என்ன செய்யறதுன்னு புரியலையா? புரியாம என்ன, ஒரு கொலைகாரனுக்கு நல்ல மகன் பிறந்திருக்கிறானேன்னு ஆச்சரியப்படுறேன். அப்படின்னா முத்து நல்லவன், அவன் குப்பையில கிடந்தாலும் மாணிக்கம். நிறுத்து. பையனுடைய குணத்தை பத்தி நாங்க கேட்கல, ஆனா உன் மகளை கூட்டிக்கிட்டு ஊரை விட்டு ஓட சொன்னமே, அதுக்கு நீ என்ன சொல்ற? அப்படி கேட்டான். முன்ன ஊரை விட்டு ஓடுறானான்னு. என்ன ஆனாலும் சரி, என் உயிரே போனாலும் இந்த கல்யாணத்தை நிறுத்த போறது இல்ல. அவ்வளவு ஆனவமா உனக்கு? இங்க பார், அப்பா, உங்களை இந்த நிலைமையிலேயா பார்க்கணும்? கொலைகார பாவிங்களா, இன்னுமா உங்களுக்கு இந்த ரத்த வரி அடங்கல? என் மகன் உங்களுக்கு என்னடா பண்ணா? அவளையும் கொண்டு வந்து சித்திரவதைப்படுத்தீங்களா? அது மட்டுமல்ல, உன் கண்ணு முன்னாடியே உன் மகளை பலி கொடுக்க போறோம். ஆமா, ஒழுங்கா இந்த ஊரை விட்டு ஓடுறியா இல்ல இந்த கல்யாணத்தை நிறுத்துறியா? ஒரே கேள்வி. அப்பா, என் உயிருக்காக நீங்க கவலைப்படாதீங்க. கடமைக்காக ஒரு மகள் தன் உயிரை பலி கொடுத்தாங்கிற பேராவது இருக்கட்டும். உன் முடிவை பத்தி கவலை இல்லை. நீ என்ன சொல்ற? அதேதான் கோயிந்தா. என்னடா நம்ம முயற்சியெல்லாம் வீணா போச்சு, இதுக்கு என்னடா பண்றது? நீ ஒண்ணுக்கு கவலைப்படாத, நான் இருக்கேன்.
முடியாமல் துடிக்க போறேன். நிறுத்துங்க, அவரை விட்டுடுங்க. வேணுமன்னா என்னை கொல்லுங்க, சித்திரவதை பண்ணுங்க. எங்க அப்பாவை மட்டும் விட்டுடுங்க, எங்க அப்பாவை விட்டுடுங்க. அப்பா, ஒளிபடர்ந்த உலகம் கண்களுக்கு இருளடைய போகிறது. நெருங்கினால் பிணமாகி விடுவார். எங்கே ஓடுகிறேன்? மனித சமுதாயத்தின் முதல் எதிரிகளை உங்களிடம் நீதி, நேர்மை, ஈவு, இரக்கம், பச்சாதாபம் அத்தாச்சு போய்விட்டதா அல்லது அறவே வற்றி போய்விட்டதா? கண்ணீரை பிணமாக்கி காட்சி தரும் இந்த கருணாமூர்த்தி உங்களுக்கு கிடைத்த தவறல்ல. இவரை இங்கு கொண்டு வந்து மிரட்ட வேண்டியது மர்மம் என்ன? அமைதியால் சாதிக்க முடியாத காரியத்தை அக்கிரமத்தால் சாதித்து விட முடியும் என்ற தவறான கருத்து கொண்டு மிருகவெறி பிடித்தலையும் காட்டு முராண்டிகளே, இதென்ன வீடா கொலைக்களமா? ஏன் மௌனம் சாதிக்கிறீர்கள்? வினாடிக்கு வினாடி வினோதமாக பேசும் விசித்திர தந்தையே, ஏன் இப்போது பேசவில்லை? யாருக்கும் தெரியாத ரகசியம் அம்பலமாகி பவனி வரப்போகிறதே என்ற பயமா அல்லது சுக வாழ்க்கை பறிபோய் விடுமே என்ற அச்சமா? இந்த குலகார பாவிங்களால பதில் சொல்ல முடியாது. என்ன? இதோ இருக்கானே வடிவேலு, இவன் பண பேராசினால சொந்த தங்கன்னு கூட பார்க்காம என் மனைவி காமாட்சிக்கு விஷம் வச்சு கொண்ட சண்டாளன். என் தந்தை ஒரு கொலைகாரனா? நான் கொலைகாரரின் மகனா? ஐயோ, அவரை அப்பா வந்து அழைத்த நாக்கு 2 துண்டாக வெட்டினாலும் கவலை இல்லை. அது மட்டுமல்ல முத்து, பச்சை குழந்தை மனோரமா அம்மா அம்மா வென்று அலற அலற அவள் தாயை கொலை செய்த உன் அப்பனுக்கு உடந்தை இந்த கோயில். ஐயோ அப்பா அம்மா, அந்த கோர காட்சியை நினைத்தாலே நெஞ்சம் குமுறுகிறது. பசுவும் கன்றும் வாழ சகிக்காது காசுக்காக கன்றை விட்டு பசுவை கொலை செய்யும் கசாப்பு கடைக்காரனை போல் அல்லவா சேயை பிரித்து தாயை கொலை செய்திருக்கிறீர்கள். பஞ்சமா பாதகங்களில் ஒன்றான கொலை என்னும் பாவத்தை தன் சொந்த தங்கையிடமே பரீட்சித்து பார்த்த பாதகரே, காசுக்காக ஒரு உயிரை பலி வாங்குகிறோம் என்ற எண்ணம் உமது நெஞ்சத்தில் கடுகளவாவது ஏற்படவில்லை? நீதி நேர்மைக்காக என்னை போன்ற ஒருவன் கொலைகாரனாக மாறினாலும் கவலை இல்லை. உமது எதிர்கால வாழ்க்கைக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைத்து விடுகிறேன். உன் போன்ற பாதகர்கள் இனி இந்த உலகத்தில் நடமாடவே கூடாது. தம்பி தம்பி தம்பி, நான் ஒழுங்கிறா இவ்வளவுக்கு காரணம் இந்த கோயில் நம்ம என்னையா காட்டி கொடுத்த பாக்குற?
காப்பாத்துமே நான் வந்தேன். அப்பா அம்மா மாமா மாப்பிள்ள உன் சொத்துக்கு ஆசைப்பட்டது நான் தான். ஆனா என் தங்கச்சிக்கு விஷத்தை கொடுத்து கொண்டது அந்த சண்டால போயிந்த மனோரமா மனோரமா உன் தாய் முகத்துல நீ முழிக்க முடியாதபடி உன் தாய்கிட்ட பிரிச்சுட்டேம்மா. சந்தோஷமா நீ உன் தகப்பனும் வாழ வேண்டிய சந்தர்ப்பத்துல இந்த நிலைமையில கொண்டாந்து வச்சுட்டு பாவிய நீ மன்னிச்சுக்கம்மா. மன்னிச்சுக்க தாயே, மன்னிச்சு. கருணாகரா தம்பி என்னப்பா பணத்துறால ஏழைங்க மனசு புரிஞ்சுக்காதபடி ஒன்ன கூட நான் ரொம்ப கொடுமைப்படுத்திட்டேன்ப்பா. அதெல்லாம் மனசுல வச்சுக்காம இருக்கிற பணத்தை வச்சு ஏழைகளை எல்லாம் காப்பாத்தப்போ, ஏழைகளை எல்லாம் காப்பாத்து. அம்மா மனோரமா மனோரமா அம்மா உங்க கல்யாணத்தை பிரிக்க நினைச்ச இந்த பாவி கையாலேயே ஒரு நல்ல காரியத்தை செய்கிறேம்மா. மனோரமா தம்பி கருணாகரா ரெண்டு பேரும் சந்தோஷமா வாழுங்க. என்னை பத்தி கவலைப்படாதீங்க. சந்தோஷமா வாழுங்க. மனோரமா என் கடைசி ஆசைம்மா என்ன மாமான்னு கூப்பிடம்மா. மாமா மாமான்னு கூப்பிட. அப்பா இதோ ஒத்த மாடி கோவிந்த நிறைய போலீஸ் ஸ்டேஷனுக்கு நீ வா.